இதுக்கு மேல வந்தாச்சுன்னா ஒருத்தர் கீழே போயிரும். கல்யாணம் செலவா கோயில் போதும். அதுல ஒரு கல்லு மட்டும் போட்டு விட்டா போதும், அவன் பாட்டு தட்டிட்டு இருப்பான். கடைக்காரங்க ப்ரோ, நான் சும்மா வந்து இங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். தண்ணி இல்லையா? சாப்பிட்டு போ. எல்லாத்துலயும் ஒன்று எடுத்துப்போம். ஜிபே ஒர்க் ஆகல என்ன பண்ணுவீங்க? சத்தியமா வர மாட்டேங்கல. வியூ பாயிண்ட் வந்தாச்சு. வியூ பாயிண்ட் வந்தாச்சுல. அப்படி வேற லெவல்ல இருக்கு. ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாங்க வந்திருக்கிறது எங்க அப்படின்னா காளிமலை. தெரியாம பண்றா எப்படி பண்றா எல்லாம் ரொம்ப ஆக வச்சிருக்க. தண்ணி இல்லையா? இருக்கா இல்லையாடா? அப்புட்டு அடிக்கி. என்ன எது ஹார்ட்டா? ஆமா, கொஞ்ச நேரத்துல ஹார்ட்டே நின்றும் போல இருக்கு. காளிமலை சீசன் நான் தான் ஃபர்ஸ்ட் குடிப்பேனா? டயர் ஆயிட்டு நீ குடி, அதுக்கப்புறம் அதை ரிசல்ட்டை பார்த்துட்டு தான் நாங்கள் குடிப்போம். ஊத்தினா ஒரு திரும்பி வெளியில ஊத்த வேண்டியதா இல்ல தண்ணி. அதுக்கு தக்க நான் நல்லா இருக்கும் மக்களே. வெல்கம் டு ஹெவன் டைரிஸ் vlog 1. போட்டு வச்சிருக்கு. இதான் புகை. புகையில என்ன பண்ணுவாங்க? புகை என்னன்னா புகையில என்ன இருக்கும்? என்ன கோப்போனுங்க? புகையில குக் பண்ணுவாங்களா? அத ஒரு சவுண்ட் வரும் தெரியுமா? குக்கிங்கா? நம்ம இந்த வியூ பாயிண்ட் இதுக்கு முன்னாடி வந்ததே இல்லை, அப்படிதானே? கண்டிப்பா. வா, என்னதான் இருக்குன்னு பாத்துருவோம் வியூ பாயிண்ட்ல. முடியலையா? சரி, வியூ பாயிண்ட் வந்துட்டோம். வியூ பாயிண்டா போல. ஒரு ரெஸ்ட் போட்டு போகும்ல, ஒரு ரெஸ்ட் போடுவோம்ல. வாடா, வந்தாச்சுன்னு சொல்லி 8.5 கிலோமீட்டர்லாம் நடக்க வைக்கீங்க. 2 கிலோமீட்டர் சொல்லி மாதிரி. இவங்களெல்லாம் வச்சுட்டு என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல. நானுமே அப்படிதான் இருக்கேன். பார்த்தாம சிரிப்பா இருக்கு. கக்கா போறது தம்பி, கடவுளுக்கு தண்ணி என்ன பண்ணுவீங்க? வியூ பாயிண்ட் வந்தாச்சு. வியூ பாயிண்ட் வந்தாச்சுல. அப்படி வேற லெவல்ல இருக்கு வியூ பாயிண்ட். ஆனா லாஸ்ட் டைம் நம்ம இங்க வரவே இல்ல. லாஸ்ட் டைம்ல இந்த டைம் வந்ததே பெருசு, பயங்கரம். லொகேஷனே தெரியல. ஆனா அங்க எப்படி போறது? எங்க போறான்? அங்க போறாம்ல. இது இந்த லெஃப்ட் சைடுல ஒரு பாதை இருந்துச்சுல, நம்ம ஏறி வரணும். கீழே அவ்வளவு பள்ளம் இருக்குல்ல. இந்த லெஃப்ட் சைடுல இறங்கி அப்படி ஏறி இருக்கானுங்க. கீழே பத்தி எவ்வளவு தூரம் இறங்கணும்? கீழே போய் பாரு, எவ்வளவு பார்த்து காத்துல பறந்துருவாளா? பாக்குறேன்.
ஜஸ்ட் மிஸ். மண்டை பொழந்துருக்கும், கொஞ்சம் மண்டை பொழந்துருக்கும். வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ. வியூ பாயிண்ட் வேற லெவல். கண்டிப்பா வந்து எங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. வேற மாதிரி. சரி, டேய் கல்லெல்லாம் போடாத. கல்லு போடாத. யாரா கீழே இருந்தாங்கன்னா, புதருக்குள்ள இருந்தாங்கன்னா சோழி முடிஞ்சிடும். அவன் எதமா செஞ்சுட்டு போறான். உங்க அண்ணன் மேல இருப்பான், கேமரா எடுத்துட்டு அங்க போய் ஒளிஞ்சு உட்காந்துருப்பான். நீ கல்ல தூக்கி போட மண்டை உடஞ்சிரும். நீ கமகாமடி தெரியுமா? அந்த மெடிக்கல் செருப்பு எத்தனை வருஷமா யூஸ் பண்ணிருந்த? 1 வருஷம். 1 வருஷம். ஆமா, ட்ரெயின் பண்ண நம்ம அது என்ன செஞ்சிருக்கணும்? அந்த செருப்பை எடுத்து நீ ஒரு ஃப்ரேம் போட்டு சூட்கேஸ்ல வச்சிருக்கணும். அப்படி மட்டும் செருப்பாங்க அது. ஏன் போப்பா 2வது வாட்டி பாத்தேன்னு வச்சுக்கியா? பிராண்ட் என்ன பிராண்ட்ல செருப்பு? இல்ல கண்டிப்பா மாப்பிள்ளைக்கு ஆள் இருக்கு. என் மாப்பிள்ளைக்கு ஆள் இருக்கு, ஆள் இருக்கும். இவன் கல்யாணத்துக்கு சரியான பண்றதுக்கு கண்டிப்பா அந்த வீடியோ வரும். உனக்கான அழகி தண்ணி சவுண்ட் பத்தியா? நேச்சரே உனக்கு வந்து வாழ்த்து சொல்லுது. அப்பெல்லாம் இல்ல, கண்டிப்பா அது வந்து இயற்கை மூலமா வந்து ரிப்ளை சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது அவனுக்கு இல்ல, நம்மளே திட்டிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். மாப்பிள்ளையோட ஆளு. ஆனா இவனோட கல்யாணத்துக்கு இருக்கிற பண்ண மட்டும் பாருங்க. கண்டிப்பா ஒரு கட் அவுட் வைக்கணும் மேல ஆசீர்வாதம் பண்ற மாதிரி. கீழே பொண்ணு மாப்பிள்ளை, மேல நம்ம ஆசீர்வாதம் பண்ற மாதிரி. ஸ்பான்சர் என்னோடது, ஓகேவா? கண்டிப்பா வந்து கல்யாணம் செலவா? இதெல்லாம் பண்ணு. என்னது கல்யாண செலவு பண்ணிக்கிறேன், வர முயல கொடுத்துடலாம். அது ஏன் புரியல? கல்யாண செலவு பண்றான்ல, அப்ப முயல என்கிட்ட கொடுத்துருங்க. கல்யாண செலவு நான் சிம்பிளா முடிச்சிடறேன். ஒரு கோயில வச்சு கல்யாணத்தை சிம்பிளா முடிச்சிடலாம். அதுக்கு நம்ம இப்ப சாப்பாடுக்கு டோக்கன் கொடுத்தோம். ஏதோ கோயில் டோக்கன் கொடுப்பாங்க, அந்த டோக்கன் வாங்கிட்டு வந்து நம்ம வந்து டோக்கன் கொடுக்கறது வந்து இன்டர்நேஷனல் ஹோட்டல்ல, உடுப்பி அந்த மாதிரி பெரிய பெரிய ஹோட்டல் தான். கையெஞ்சி போனலாம் கிடையாது. மந்தி பிரியாணி போட்டோம். என்ன பிரியாணி? மந்தி பிரியாணி. 3.5 லட்சம் ரூபாய்க்கு கல்யாணம், 5 லட்சம் ரூபாய் ரொக்கம் பிரிக்கிறோம். ரொக்கம் பிரிச்சு 1.5 லட்சம் ரூபாய்க்கு டூர் போடுறோம். போறோம்? மூணாருக்கு போறோம். டேய், இந்த மூணாறு கதை இனி வர மாட்டேங்களா? மாலத்தீவ்ஸ் அந்த மாதிரி போறோம்ல. மாலத்தீவ்ஸ்ல வந்து நம்ம இன்னும் அதுக்கப்புறம் முக்கியமா ஃபர்ஸ்ட் இங்க இல்ல டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குல்ல. நீ உழுவ கீழே உழுவல. யாரு விழுந்தாலும் நான் வாமலதான் உழுவேன், கவலைப்படாத. நான் தள்ளி நின்றோம்ல. யாரு? ஆமா, அவன் தாங்கிரும் கண்டிப்பா. சார் போங்க, நீங்க போங்க. வழுக்குதுல, என்ன தள்ளி விடலான்னு தான் பிளான் போட்டிருக்கீங்க. விட மாட்டேன், தள்ளியெல்லாம் விட மாட்டேன், நீயே விழுவ. ஆல்ரெடி வழுக்குது, ஆல்ரெடி நல்லா அதான் நான் சொன்னேன். முட்டுல சொடக்கெல்லாம் அவளுக்கு பத்தியல்ல. மழை 2ஆ உடையுது சொடக்கு. எங்க கொண்டு வைக்காம பத்தியா? இப்போ செருப்பை வந்து கீழே போட்டு வந்திருக்கோம். இப்ப நம்ம போகும்போது செருப்பு இருக்கா இல்லையான்னு போய் பார்த்தா தெரியும். இல்ல குரங்கு எடுத்துட்டு போயிருக்கான்னு தெரியாது. இல்ல யாரு? கண்டிப்பா என் செருப்பு எடுத்துட்டு போயிருக்காது. என் செருப்பு எடுத்துட்டு போயிரு. ஏதோ ஒரு கயிறு கட்டி ஒரு செருப்பு வச்சிருந்தாங்களா? அது யாரு? அது வந்து நாய்க்கு நல்லா பிடிக்கும். அது ஷூவா செருப்பான்னு கூட தெரிய மாட்டேன். ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஷூ நினைச்ச பார்த்தா கிராஸ் செருப்பு. என்னெல்லாம் ட்ரெண்ட் கொண்டு வராங்க. எங்க எங்களா? யாரு? முரட்டியான. ஐயோ, ஆமால பாத இப்படிதான்ல. கன்ஃபார்மா? இல்ல இப்படி செப்பல போடாம வந்துட்டோம்ல. இதுக்கு நம்ம சின்ன வயசுல செருப்பு இல்லாம நடந்து பழகணும்னு சொல்றது காரணம் இதுதான். ஏன்னா நீ பிறந்த உடனே செருப்போடய பிறந்த இல்ல, எல்லாரும் பிறந்த உடனே அவலாம் பாறான், சத்தியெல்லாம் பாறான். யாரு? எல்லாரும் கிராமத்திலேயே பிறந்து வளர்ந்த பையன் அவன் வந்து. நம்ம வந்து கொஞ்சம் சிட்டிக்குள்ள வந்துட்டோம். அவன் கிராமத்திலேயே பிறந்த வளர்ந்த பையன். சாப்பாடு வாங்கி தர போறியா? நீ வாங்கி தரணும். முதல்ல கீழே பசிக்குனா முதல்ல கீழே போறோம். ஃபர்ஸ்ட் அக்கா கடையில போய் டீயை குடிச்சிட்டு கீழே போய் முதல்ல சாப்பிடுறோம். இப்ப அடுத்து இங்க இருந்து ஒரு குறை. அவனை ஹெல்ப் காட்டி கஷ்டப்படுறாங்களா என்னன்னு தெரியல. இங்க
கூட்டமா இருக்கு உங்களுக்கு, நமக்கு மிச்சமா. இது என்ன சீசாவா? நல்லா இருக்கு. இல்ல வழிப்பறி நடக்குதா? ரெண்டு இருக்கும். சூப்பரா இருக்கு எக்ஸாம்பிள். சும்மா இல்ல. செருப்பு இல்லாம மட்டும் வந்துடாதீங்க, கண்டிப்பா செருப்பு போட்டுருவாங்க. அப்படிலாம் இல்ல, செருப்பு போடாமலாம் வரலாம். பட் நம்மளால நடக்க முடியல, அவ்வளவுதான். யாரால? அப்ப இவரு எப்படி நடந்தாரு? யாரு? நீ இதுக்கு என்கிட்டயே வர? ஆமா, நின்னு நம்ம 2 பேரும் இங்க இந்த பைக்கெல்லாம் பாரு. இந்த பைக்கெல்லாம் கிராமத்துல வளர்ந்த பைய. யாரு? அந்த தொடர்ந்து தொடர்பில் இருங்கள். இதுக்கு மேல வந்தாச்சுன்னா ஒருத்தர் கீழே போயிரும். வெயிட் தாங்குமா? இன்னும் நடுவில் ஃபுல்லாதல. எங்க சாடுவ? ஆட்டு பாக்கும் ஏதோ செருப்பு இல்லாம நடிக்கிறேன்னா நான் என்ன சொன்னேன்? நம்மளால நடக்க முடியலன்னு தான் சொன்னேன். எல்லாராலையும் நடக்க முடியாது. நீ என்ன சொன்ன? என்னையும் சேர்க்காதானு சொன்ன. ஆமா, என்னையும் அதுல சேர்க்க. உன்னே சொன்னா நீ மட்டும் தான் பார்க்கணும், என்னையும் அதில் கூட சேர்க்க. டேய், பொதுவா உன்னால நடக்க முடியல. அதான் உண்மை. இப்ப நான் என்ன பறந்துட்டே இருக்கேன், ஒழுங்கா நடக்க முடியல. ஒரு மாதிரி அப்படி இப்படிதான் நடக்க. எப்படி? இந்த இப்படியா இப்படியா நடக்க? மழை இருக்கா? மழை இருக்கு. இது என்னடா? நான் இதுல ஏதாவது பருப்படா. பருப்படா யார் வேணும்? பருப்போட போனதற்கு அனுபவம் இருக்கு, வேண்டாம். ஆமா, நல்லா இல்ல நல்லா இருக்கும்ல. நல்லா இல்லன்னு சொல்லல, இவன் சொல்லுவான் கள்ள பையன். இல்ல நல்லா இருக்கும், நல்லா சாப்பிடலாம் பிளான் வச்சிருக்கோம். அதனால இவன் ஸ்பான்சர். அதனால வடவையில இருந்து ஏமாத்தலாம் பிளான் போட்டு இருக்காங்க. அக்கா முட்டாய் எவ்வளோ? 5. ஒன்னு எடுத்தா 5 ரூபா, டப்பாவோட எடுத்தா 50 ரூபா. டப்பால எடுத்தா 5 ரூபா. எந்த பல்கு? எந்த பல்குவா? சாப்பிட்டு அவன் எலியால டெஸ்ட் பண்ணதுக்கு. யாரு? அவன் எலியானு டெஸ்ட் உனக்குல மேல அங்க உள்ள கூட்டிட்டு இங்க திறந்து இருந்தது. கோயில் போட்டு எல்லாத்துலயும் ஒண்ணு எடுத்துக்குவோம். எல்லாத்துலயும் ஒண்ணு எடுத்துக்குவோம். நெட் ஒரு காலையில நான் போயிடுவேன். அக்கா நெட்டு மட்டும் ஒரு காலையில வேணும் வச்சுக்கோங்க. வேலைக்கு ஆள் வேணும் வச்சுக்கோங்க. நோட் இல்ல, அதான் பிரச்சனை. ஜிபே ஒரு காலையில என்ன பண்ணுவீங்க? நாங்க சுசீந்திரம்ல நாளைக்கு வர முடியாதுல்ல. நாளைக்கு வா. பிளான் பண்ண அதான் ஒன்னும் பிரச்சனை இல்லை, அவங்களும் தேவையில்ல. ஆமாக்கா. என்னது? பேசவும் மாட்டுக்க, சாப்பிடவும் மாட்டுக்க. பெரிய பிளான் வச்சிருக்கான். மத்தியானம் சாப்பிடலாம்னா சரி, மத்தியானம் பெருசா நம்பாதல. ஆனா காலையில எனக்கு தோசை வாங்கினதுக்கு, தோசை வாங்கி கொடுத்ததுக்கு மதியம் நான் என்ன செய்யறேன்னு மட்டும் பாரு. என்ன செய்ய முடியும்? என்ன பண்ண முடியும்? ஹோட்டல் மட்டும் கூட்டு போ. கூட்டு போனோம். மற்றதை நான் பார்த்துட்டேன். அவன்கிட்ட காலையில இந்தாடி நீ தான் ஹோட்டல் கூட்டு போறேன். ஹோட்டல் இவன் சொல்ற ஒரு ஹோட்டலும் போக கூடாது. நல்ல ஹோட்டல் நான் சொல்லுவோம்ல, இந்த ரூட்ல நல்லா தெரியும். இப்ப என்னது இட்லி வாங்கி தர போறியா?
நீங்க கொஞ்சம் டப்போட எடுத்து வச்சிருக்கோம். ஏன் கொடுத்துல டப்பா கொடுத்துரு தம்பி தப்பு. கொண்டா கொண்டா கொண்டா. அவனா நெட்டு மட்டும் செட் ஆகல வருவோம் செட் ஆப்பேன். யாரு நீதான் நெட்வொர்க் ஆகலைனாக்கா சொன்ன மாதிரி இவனை இங்க அடகு வச்சுட்டு போறோம். நாளைக்கு வந்து திருப்பிக்கிறோம். டீ நல்லா போடுவாங்க. அவன் டீ நல்லா போடுவான். பொரோட்டா மாஸ்டர் எங்க பொரோட்டா வர வச்சுக்கலாம். பொரோட்டா நல்லா அடிப்பா மாஸ்டர். பொரோட்டா மாஸ்டர். ஆமா நான் புரோட்டா அவன் டீ மாஸ்டர். அதுல ஒரு கல்லு மட்டும் போட்டு விட்டா போதும். அவன் பாட்டு இருந்து தட்டிட்டு இருப்பான். கடைக்காரங்க ப்ரோ. நான் சும்மா வந்து இங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். எடுத்து விடு ப்ரோ. ஏய் யாரும் மாத்தி விடுங்க. பேசாம ஜாயின் பண்ணிடலாம் கடைக்கு. ஜூஸ் பண்ணிடுவோம். எடுத்து கொடுக்குறதுன்னா எடுத்துக்கிட்டு நான் எனக்கு எடுத்துக்கிட்டோம்ல. என்னடா பிறக்க சொல்லிட்டு அப்படியே இருக்கீங்க. வேண்டாம் யாரெல்லாம் எடுத்துட்டீங்கன்னு நல்லா இருக்கா. ஏய் நான் நீட்டா நான் வச்சிருக்கேன். 2 வருப்படா. நான் 2 தான் எடுத்திருக்கேன். தேங்காய் மிட்டாய் 1 அதுவும் அதே 3 என்ன 1 4 தேங்காய் வருப்பி 4ண்ணா 2 எடுத்து வச்சிருக்கேன். என்ன எனக்கு அவ்வளவுதான். எடுத்து எடு சோத்த வீணாக்கா சாப்பிடு ஒன்னாவது அக்கா இருந்தாங்க. அசிஸ்டன்ட் ஆனா இந்த பையனே வச்சுக்கோங்க. நல்லா போவோம். மாவு பையன் ஜிபே ஒர்க் ஆகும் போச்சுன்னு உண்மையா அடை வச்சுருக்கோம் சொல்லியாச்சு. உன்னைய புரோட்டா மசாலா ரெடி பண்ணியாச்சு. சம்பளம் கேட்கலாம். ₹5 இவனை வேலைக்கு வச்சீங்கன்னா சம்பளம் எவ்வளவு கொடுப்பீங்க? உனக்கு ஆளு சோறு போடலாமா? சோறு போடுறதுக்கு சம்பளமே கொடுத்துருக்காரா? அதெல்லாம் கஷ்டம். உள்ள அறுத்துக்கிட்டீங்களா? முதல்ல ஸ்கேன் பண்ணு. சொல்லலாம். முதல்ல என்னெல்லாம் எடுத்தீங்க சொல்லுங்க. இதுல 1 2 நீ 1 4 இதுல 4 அது பேடால 2 நான் எடுத்தான் மற்ற பால் பேடா. இது எவ்வளவு வெயிட்டா இருக்குல்ல? வயில இங்க ராஸ்கல் சொல்லு. 5 4 அந்த பால் பேடாங்கள என்ன இருக்கு அது இல்ல வெயிட் இதுல 2 நீ 1 நான் 1 2 வேற இது பருப்போட 2 பருப்போட 2 நம்ம எப்பவும் டாப் ஆகும். இது 1 இது 1 85 188 கீழ உள்ளது 2 85 190 அது 2 இது 2 210 அவ்வளவுதான். இது 1 டிஸ்கவுண்ட் ஏதாவது உண்டா? 215 2 போட்டுருக்கோம். வர மாட்டேங்குது. மூணா கடைசி கடைக்காரனே ஆக்கிட்டீங்களா? 40 2 எடுக்கணும். 2 எடுத்தா 250 தான். டிஸ்கவுண்ட் கிடையாதாக்கா? இதே டிஸ்கவுண்ட் தான். கடையில வேலை ஸ்கேன் பண்ணல சென்ட் பண்ணலாம்ல. நல்லா மத்தியானம் சாப்பிடலாம்.
கேன்சல் கேன்சல் மட்டன் சாப்பாடு கேன்சல் 250 ரூபா പിന്നെ തമ്പി ஆக மாட்டுக்காடா சத்தியமா வர மாட்டேங்கல முதல்ல வருதுன்னு ஒருத்தன் வச்சுக்கிட்டே வஞ்சனம் பண்ணிட்டு இருக்காம்ல பண்ணல வருதுன்னா அவன் பண்ணவே இல்லடா நல்லா ஒண்ணும் இல்ல பாரு தொப்பில தட்டிட்டு இருக்கான் டக்கு 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 டேய் அவனுக்கு ஏதோ சோகமான விஷயம் ஏதோ நடந்தது ஒண்ணு ப்ராப்ளம் இருக்காது என்னன்னு பாத்தீங்க லவ் ப்ராப்ளம் எனக்கு தெரிஞ்சு அவன் மூஞ்ச பார்த்தது லவ் மேல உள்ளவா இங்க வந்து கொட்டடிச்சுன்னா நல்லா இருக்கும் சரி கொட்டடிக்கிறே வீடியோ கொண்டு வந்துருக்க இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம் நீங்களும் வந்து ஏன் முடிச்சுக்கிறோம் ஒன்னே வந்து நீங்க தேவை போறோம் அதனால முடிச்சுக்கிறோம் அடுத்த வீடியோல நம்ம சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹெவன் டைரிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம Next video பெல் சந்திப்போம். ஐகானை வந்து Bye. கிளிக் பண்ணிக்கோங்க பாய் எண்டு கடை போட்டு பிடிச்சிருதுல எனக்கு எண்டே கிடையாதுல எனக்கு ஏது எண்டு